நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு மதிய வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அஜய் சோனி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு நாளும் பல்வேறு மருத்துவ சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம இளம் வயதினருக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைகள் குறித்து தான் தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இந்த இளம் வயதினருக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை குறித்த விளக்கம் அளிக்க யார் இங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொசப்பாளையம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தின் அரசு மருத்துவ பொறுப்பு அதிகாரி டாக்டர் ஆர் செல்வி அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் ஆலோசனைகள்லாம் சொல்ல போறாங்க. வெல்கம் டு த ஷோ. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களை இன்வைட் பண்றதுல. இந்த இளம் வயதினருக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் இல்லையா? ஸோ இந்த ரத்த சோகை பிரச்சனைகள் குறித்து முதல்ல ரத்த சோகைனா என்ன, இளம் வயதினருக்கு எப்படி ஏற்படுது, இதை பத்தி கொஞ்சம் தெளிவான விளக்கம் சொல்லுங்க மேம். நம்ம ரத்த சோகைன்னா ஆக்சுவலாக நம்ம உடம்புல ஆர்பிசிஸ் இருக்கும், பிளட் செல்ஸ் இருக்கும். அந்த பிளட் செல்ஸில் வி ஹேவ் டபிள்யூபிசி இருக்குது, ஆர்பிசி இருக்குது, மற்ற அணுக்களும் இருக்குது ரத்தத்தில். இதில் ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின்ற ஒரு புரதம், அந்த புரதம் தான் என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனை உடம்புக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகும். அந்த புரதம் அந்த ஹீமோக்ளோபின்ன்ற புரதம் நமக்கு உடம்புல கம்மியாக இருந்ததுன்னா அதை தான் நம்ம ரத்த சோகை நோயின்னு சொல்கிறோம். ரத்த சோகை நோய் வருதுக்கான காரணங்கள் என்ன மேம்? முதல்ல மேடம், இந்த ரத்த சோகை வர்றதுக்கு நிறைய காரணிகள் இருக்குது. யூஸ்வலாக நீங்கள் இப்போ அடாலசன்ட் ஏஜ் குரூப்பில் கேட்டிருக்கிறீங்க. அடாலசன்ட் பிள்ளைங்களுக்கு, இந்த அடாலசன்ட் பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மாத்திரம் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில் 50% அனீமிக்காக இருக்கிறாங்க. ஸோ ஆஸ் பர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்வேல இதில் 2 வயதுலேருந்து 5 வயதுக்குள்ள குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா 80% ரத்த சோகையில் இருக்காங்க. இது இந்த ஸ்கூல் கோயிங் பிள்ளைங்களை இந்த 50% எந்த ஏஜ் குரூப் அஃபெக்ட் பண்ணுதுன்னா 15 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு நிறைய காரணிகள் இருக்குது. ஒன்று இரும்பு சத்து குறைவாக உள்ள சாப்பாடு எடுத்துக்கிறது ஒன்று. ரெண்டாவது ஏதாவது உடல் நல குறைவுனால, அல்லது எங்கேயாவது ஒரு அடிப்படுது, நிறைய ப்ளீடிங் போகுது, அந்த மாதிரி காரணங்களால், அல்லது பெண்கள் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னு சொல்கிறேன். ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னா அவங்க குழந்தை பெற்றுக்கிற வயது. அந்த வயதுலேயும் ஒரு பிரசவத்தப்பையும் அவங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் இருக்கும். இது இல்லாமல் மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ரொட்டீனாகவே பிளட் லாஸ் இருக்கும். ஆமாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ரத்த சோகை நோயை உண்டு பண்ணுறது. இது தவிர்த்து பரம்பரை காரணங்கள் ஏதாவது இருக்கா டாக்டர்? பரம்பரை காரணங்களும் இருக்குது மேடம். அது என்னென்னா, ஒன்று தலசீமியான்னு சொல்லுவோம். அப்புறம் சிக்கிள் செல் அனீமியான்னு சொல்லுவோம். இது எல்லாமே இட் இஸ் அன் இன்ஹெரிட்டட் டிசீஸ். அப்போது அதையுமே நம்ம காரணிகளாக கருத்தில் கொள்ளணும். சரி, இல்னஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த இல்னஸில் இதுவும் வந்துடும். ஓகே. இந்த நோய் ஏற்பட்ட குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் டாக்டர்? இந்த நோய் வர பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க தான் யூஸ்வலாக. ஸ்கூல் பிள்ளைங்க இப்போ இந்த 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் முக்கியமாக குடல் புழுனால வருது. முக்கிய காரணம் குடல் புழு. இந்த குடல் புழுவுக்கு நம்ம என்ன பண்ணணும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுக்கு தான் நேஷ்னல் டீவர்மிங் டேன்னு ஒன்று பண்ணுறாங்க. வருஷத்தில் 2 தடவை பண்ணுறாங்க. ஒன்று இந்த மந்த் ஆஃப் ஃபெப்ரவரி, இன்னொன்று இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட். அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாருக்குமே, எல்லா குழந்தைங்களுக்குமே 19 இயர்ஸ் வரைக்கும் இந்த பூச்சிக்கொல்லி மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த நேஷ்னல் டிவார்மிங் டே அப்போ கொடுத்து இந்த ரத்த சோகையை கரெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த ரத்த சோகை உள்ள ஒரு நபருக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும்னா, இப்போ பார்த்தாலும் சோர்ந்து படுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால எந்த வேலையுமே செய்யவே முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மயக்கம், தலை சுற்றுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கும். ஜுரம் அல்லது வயிற்றால போகிறது அல்லது மற்ற இன்ஃபெக்ஷன், க்ரானிக் இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு படபடப்பு இருக்கும். நெஞ்சு படபடப்பு எதனாலன்னு தெரியாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே வெள்ளுறா இருப்பாங்க. சிலருக்கு டினிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, காதில் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். சிலருக்கு மூச்சு திணறல் இருக்கும். ஸோ இதெல்லாம் காமனாக வர அறிகுறிகள் ரத்த சோகையில். ஓகே டாக்டர். இன்னும் நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஒரு செல்ஃப் டெஸ்ட் எடுப்போம் குழந்தைங்களாம். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த டார்ச் லைட் இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணிட்டு இந்த நகத்தில் வச்சு காமிப்பாங்க. நகத்தில் வச்சு பார்த்து இந்த நகம் ரெட்டாக தெரிஞ்சதுன்னா உனக்கு ரத்தம் இருக்கு,
அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை எப்படி வச்சு பார்ப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம டாக்டர்கிட்ட போனாலும் அதுதான் பண்ணுறாங்க. இப்போ கண்ணை வச்சு பார்ப்பாங்க, நாக்கை நீட்ட சொல்லுவாங்க வெளிரா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அறிகுறிகள் மூலமாக நம்மளே ஒரு செல்ஃபாக டெஸ்ட் எடுத்துக்கிறது. பட் ப்ராப்பராக இந்த ரத்த சோகை குழந்தைங்களுக்கு இருக்குது, இளம் வயதினருக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்க எந்த மாதிரியான டெஸ்ட் இருக்குது டாக்டர்? மேடம் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய இது இருக்குது. ரொட்டீனாக வந்துட்டு நம்ம சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு எல்லா அணுக்கள், ரத்தத்தில் இருக்க எல்லா அணுக்களும் வந்துட்டு எவ்வளோ இருக்குது, ஹீமோக்ளோபின் எல்லாம் இருக்குது, எல்லாமே அந்த ரத்த அணுக்கள் எல்லாமே டெஸ்ட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. அதுதான் பேசிக் இன்வெஸ்டிகேஷன். இதெல்லாம் பேசிக் இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு கம்ஸ் சிபிசி, அதுக்கு பிறகு ஹீமோக்ளோபின், இதெல்லாம் மெயின் காம்பனண்ட் ஆஃப் ஆர்பிசி. இது இந்த புரதச்சத்து குறையிறதுனால தான் ரத்த சோகை வருதுன்னு சொல்லி. ஸோ ஹீமோக்ளோபின் அசஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ஹெமட்டோக்ரிட். இந்த ஹெமட்டோக்ரிட்னா ஒரு ரத்தத்தில் வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பிளட் செல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். அதுதான் ஹெமட்டோக்ரிட். அதுக்கு பிறகு பெரிஃபரல் ஸ்மியர்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். ஒரு கையில் வந்துட்டு ரத்தம் குத்தி எடுத்து அதை வந்துட்டு மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு பார்ப்போம். அதில் வந்துட்டு ஒரு அணுவும் என்னென்ன சைஸில் இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் வச்சு வில் கிளாசிஃபை அனிமியா, மைக்ரோசைட்டிக் அனிமியா, நார்மோசைட்டிக் அனிமியா, அந்த மாதிரி வி வில் கிரேட். ஸோ இந்த பெரிஃபரல் ஸ்மியர் பண்ணுவோம். இது இல்லாமல் ரெட்டிக்ளோசைட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ரெட்டிக்ளோசைட் கவுண்ட்டு தனியாக பண்ணுவோம். இந்த ரெட்டிக்ளோசைட் கவுண்ட்டுன்னா இப்போ வந்துட்டு ஆர்பிசி வர்றதுக்கு ஒரு செல்லும் வந்துட்டு இட் அண்டர்கோஸ் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். அப்போது இந்த ஆர்பிசி மெச்சூர் ஆர்பிசி வர்றதுக்கு முன்னாடி வர செல்லு தான் வந்து வி கால் இட் இஸ் ரெட்டிக்ளோசைட். ஸோ இந்த ரெட்டிக்ளோசைட் கவுண்ட் வந்துட்டு தட் இஸ் அன் இம்மெச்சூர் ஆர்பிசி. இது வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் வந்துட்டு முதுகு தண்டுவடத்தில் ஊசி போட்டு அதுலேருந்து ஃப்ளூயிட் எடுத்து அதுலேருந்து பரிசோதனை பண்ணுவோம். ரத்த சோகை இருக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே தரவாக பண்ணிடுவோம். ஏன்னா எதனால காரணங்கள், நிறைய காரணங்கள் சொன்னேன் இல்லையா, இல்லை என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்குனால இவ்வளோ பரிசோதனையும் பண்ணுறோம். புரியுது டாக்டர். இன்னொன்று வந்து இப்போ இந்த ரத்த சோகை பரிசோதனை நார்மலாக இதுக்காக மட்டும் எடுக்காமல் சில டைம் வேறு ஏதாவது ஒரு நோய்க்காக நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் இல்லையா, ஃபேட்டி லிவர் இதை கண்டுபிடிக்கணும்னா ஒரு ரத்த சோகை பரிசோதனையும் அவங்க கூட சேர்த்து எழுதி தராங்க. ஸோ அந்த மாதிரி பரிசோதனை மஸ்டா? இப்போ வேற ஒரு நோயை கண்டுபிடிக்கிறதுக்காக ரத்த பரிசோதனையை நம்ம மேற்கொள்ளணுமா? ஆமாம், கண்டிப்பா பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ நம்ம தொடர்ந்து டாக்டர்கிட்ட தான் பேசுறோம். இளம் வயதினருக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைகள் குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ நேர்களே நீங்களும் வந்து டாக்டர் கூட பேசணும், உங்களோட சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்கணும்னா இமீடியட்டா FM ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 227176 மற்றொரு எண் 227177. வெளியூர் வந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்குறிட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இளம் வயதினருக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைகள் குறித்த விளக்கத்தை தான் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். அண்ட் கொசப்பாளையம் சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையத்தின் அரசு மருத்துவ பொறுப்பு அதிகாரி டாக்டர் செல்வி அவர்கள் தான் நமக்கு வந்து தெளிவான விளக்கங்களை கொடுத்துட்டு வராரு. அந்த வரிசையில் அடுத்ததா முதல் நேர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க டாக்டர் கூட பேசுறதுக்காக. அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து. வணக்கம் சந்திரசேகர், டாக்டர் கூட பேசலாம், உங்களோட கேள்விகளை கேட்டு தெளிவு பெறலாம். கண்டிப்பா. எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. ஒண்ணு, இந்த குழந்தைகளுக்கு இந்த குடற்புழு அப்படி பத்தி சொன்னாங்க. அந்த குடற்புழு அப்படிங்கிறது எதனால வருது, பேசிக்கா எந்த ஃபுட்டை அவங்க சாப்பிடுறத அவாய்ட் பண்ணணும், அந்த ஹெரிடிட்டரியாவும் அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, அது ஒண்ணு. 2வது, சில குழந்தைகளுக்கு இயல்பாகவே இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. எஸ்பெஷலி அந்த ஹீமோகுளோபின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணறதுக்கும் இந்த அனீமிக் கண்டிஷன் அப்படிங்கறது இம்ப்ரூவ் பண்றதுக்கும் டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வழி. பட் அதையும் தாண்டி என்ன உணவு அப்படிங்கறத சாப்பிடலாம், இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா, இந்த ரத்த சோகை எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ரத்த சோகை தான் நான் இப்போ பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இரும்பு சத்து குறைபாடு உள்ள உணவுகள் எடுக்கிறது ஒன்று. 2வது வந்துட்டு குடலில் வந்துட்டு அவங்க எவ்வளோ இரும்பு சத்து எடுத்தாலும் அதை அப்சார்ப் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ அந்த அப்சார்ப்ஷனில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறது, அல்லது சாப்பாடே ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது. இப்போ லோவர் சோஷியோ எக்கனாமிக் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது. அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி புவர் நியூட்ரிஷன் உள்ளவங்க, அதுக்கு பிறகு எனி கிருமிகள் உள்ளவங்க, இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு என்ன விதமான இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம். ஒன்று வந்து பாரசிட்டிக் இன்ஃபெக்ஷன், இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா குடல் புழு. ஸோ இந்த குடல் புழு தான் வந்துட்டு நாங்கள் பாரசிட்டிக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அல்லது ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன், ஹெச்ஐவி எய்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஹெச்ஐவி அக்வைர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் ஆல்சோ இந்த அனீமியா ரத்த சோகை நோய்க்கு வழிவகுக்கும். அது இல்லாமல் மலேரியா ஜுரம், மலேரியா காய்ச்சல், டிபி வியாதி, டியூபர்குலோசிஸ்,
அப்புறம் க்ரானிக் டிசீசஸ்ன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதில் நிறைய இருக்குது. லைக் ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் இருக்குது, காஸ்னோமாஸ் இருக்குது, இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் இருக்குது, கிட்னி டிசீஸ் இருக்குது, லிவர் டிசீஸ் இருக்குது, தைராய்டு டிசீஸ் இருக்குது. இது எல்லாமே வில் லீட் ஆன் டு அனீமியா. ஓகேங்களா? அதுக்கு பிறகு பெண்களுக்கு முக்கியமாக வந்துட்டு பெண்களுக்கு தான் வந்துட்டு 50% ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கும் 80% 15லேருந்து 45 வயது உள்ள பெண்மணிகளுக்கும் இது ரொம்ப ப்ரிவேலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம். இது வந்துட்டு இந்த ஏஜ் குரூப்பில் பார்த்திங்கன்னா அது முக்கியமான காரணம் வந்துட்டு ஹெவி மென்ஸ்ட்ருவேஷன். சிலருக்கு வந்துட்டு மாதவிடாய் வந்துட்டு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதம் போவோம். ஆக்சுவலாக வந்துட்டு 7 days நார்மல். பட் அவங்க இந்த 7 days வரைக்கும் இருக்கவே மாட்டாங்க. தே வில் வெயிட். ஒரு மாதம் 15 days எவ்வளோ நாள்னாலும் தே வில் வெயிட். மொல்லமாக போய்க்கலாம் டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. டாக்டர், இன்னும் ஒரு துணை கேள்வி என்னன்னா, இந்த ஹெரிடிட்டரியாவும் அனீமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருமா? ஐ மீன் குடும்பத்துல யாருக்காவது இருக்காங்க? ஆமா அதான் சொன்னேன் இல்லையா, தாலசீமியா, அந்த சிக்கிள் செல் அனீமியா, இதெல்லாம் வந்துட்டு இன்ஹெரிட்டட். இது நம்ம ஃபேமிலியில் யாருக்கும் இருந்ததுன்னா நமக்கு வர்றது இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு மாதவிடாய் வர பெண்ணுங்களுக்கு வந்துட்டு இந்த ரத்த சோகை வரும். அதுக்கு பிறகு பெண்கள் வந்துட்டு கருத்தரிக்கிறாங்க இல்லையா, அந்த கருத்தரிக்க அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே ரத்த சோகையில் இருப்பாங்க. அவங்க 8 கிராமில் இருப்பாங்க. அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்க ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி வரக்குள்ளேயே நாங்கள் கண்டுபிடிச்ச உடனே அவங்க முழுவாமல் இருக்காங்களான்னு கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் டெஸ்டிங் பண்ணி அவங்க ரத்த சோகை தான் ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட்டு நாங்கள் கரெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு இந்த ப்ரெக்னென்சினால் அனீமியா போயிட்டு அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போது சிலருங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீடம் லேபரு, தென் பிபிஹெச், குழந்தைங்க எடை கம்மியாக பிறக்கிறது. அப்புறம் வந்துட்டு அம்மாங்களே வந்துட்டு வி லூஸ் நிறைய அம்மாங்க டியூரிங் ப்ரெக்னென்சி. ப்ரெக்னென்ட் மதர்ஸே வந்துட்டு சூன் ஆஃப்டர் டெலிவரி அப்படியே என் கண்ணை எதிர்க்கே ஐ லாஸ்ட் ஒன் பேஷண்ட் வித் சிவியர் அனீமியா. நான் போய் பிளட் எடுத்துன்னு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு பிளட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த பேஷண்ட் டைட் ஆன் த டேபிள். ஸோ வி கம் அக்ராஸ் ஸோ மெனி டெத்ஸ் இந்த மாதிரி. அதே மாதிரி குழந்தைங்க ஃபீட்டல் மார்ட்டாலிட்டி, குழந்தைங்களுமே வந்துட்டு நிறைய தவறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த ரத்த சோகையினால். அதுக்கு பிறகு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு அவங்களுக்கு, அப்புறம் வந்துட்டு லோ அண்ட் மிடில் இன்கம் குரூப்பு. அதுக்கு பிறகு இது இல்லாமல் நிறைய காரணங்கள் இருக்குது. வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி, folate deficiency, இதெல்லாம் வந்துட்டு நமக்கு this also produces anemia. So that we call it as megaloblastic anemia. So இவ்வளோ காரணிகள் இருக்குது ஒரு ரத்த சோகை வர்றதுக்கு. ஓகே, ரொம்ப தெளிவாகவும் அற்புதமாகவும் விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சந்திரசேகர். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க நிறைய குழந்தைங்களுக்கு, கிராமப்புற குழந்தைங்களுக்கு போதிய ஊட்டச்சத்து இல்லை. அப்போ வந்து அவங்க தெளிவான உணவு, அந்த ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியோ அயன் சத்து தேவைப்படுற மாதிரியோ உணவு எடுத்துக்கிறது இல்லைன்னு. இப்போ நிறைய குழந்தைகள் நல்லா வந்து ஃபுட்டு கிடைக்கிது அவங்களுக்கு. அப்படி இருந்தும் ஊட்டச்சத்து அதிகமிக்க உணவை சாப்பிடாம நிறைய பீஸா, பர்கர், மைதா இந்த மாதிரியான உணவெல்லாம் சாப்பிட்றாங்க. எந்த மாதிரியான உணவெல்லாம் எடுத்துக்கிட்டா இந்த ரத்த சோகையை வந்து நம்ம தவிர்க்கலாம் டாக்டர்? உணவில் கட்டாயமாக குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணணும்னா? உணவுன்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நிறைய சிறுதானியங்கள் பார்த்திங்கன்னா கேழ்வரகு வந்துட்டு அந்த காலத்துலலாம் வந்துட்டு நம்ம கூழாக குடிச்சிட்டு வந்தோம். இப்போ கூழுன்னா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கேழ்வரகு வந்துட்டு கூடுமான வரைக்கும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். அடுத்தது கம்மிங் டு சுகர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு நாட்டு சக்கரை, ப்ரௌன் சுகர் இஸ் ஆல்சோ ரிச் இன் அயன். ஸோ ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு கீரை வகைகள், எல்லா கீரையும் வந்துட்டு நமக்கு அன்றாடம் கிடைக்குது கீரைங்க. அதுக்கு விலையும் கம்மி. ஆனால் அதை நிறைய பேர் அதெல்லாம் வாங்கி பயன்பாட்டில் இருக்க மாட்டேங்குது. என்னென்னா அது நேரம் ஆகுது சமைக்கிறதுக்கு அப்படிங்கிற ரீசன்னால் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பிறகு பழங்கள், பழ வகைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது. ஆப்பிள், கிரேப்ஸ் இதுலலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி அத்திப்பழம், இதுலலாம் அந்த ஃபிக்கு சொல்லுவோம். ஃபிக்கெல்லாம் வந்துட்டு இட்ஸ் ஹை சோர்ஸ் ஆஃப் அயர்ன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மிங் டு நான் வெஜிடேரியன்ஸ், ஆல் பவுல்ட்ரி ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கணும். பவுல்ட்ரின்னா அந்த ஆடு, கோழி, மீன் பவுல்ட்ரின்னு சொல்லியாச்சு. அண்ட் ஈவன் ஃபுட்ஸ், சீ ஃபுட்ஸ், ஆல் தீஸ் ஆல்சோ கண்டெயின் அயர்ன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஆனால் இப்போ வந்துட்டு இன்னைக்கு காலகட்டம் வந்துட்டு பசங்களை வந்துட்டு they are more fascinated towards junk foods. அதனால தான் நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கும் நாங்கள் போக்கல. we go to ஸ்கூலில் போயிட்டு இந்த அனீமியா பற்றி when we give talk we insist them not to have junk foods. சில
ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபன் பாக்ஸ் 10 o'clock பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து தான் கொண்டு வர சொல்கிறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக பசங்க எடுத்துட்டு வராங்க. ஓகே, அந்த விழிப்புணர்வு மூலமா நீங்க அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொடுக்குறீங்க அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமா. ஆமா, அப்ப சேஞ்சஸ் இருக்கா டாக்டர்? இது எல்லாமே நேஷனல் ப்ரோக்ராம்ஸ். ஆமாம், நம்ம வந்துட்டு சர்வே பண்ணோம். NFHS 5 சர்வே 6 சர்வேலாம் வந்துட்டு ரொம்ப ப்ரிவலண்ட், ரொம்ப அதிகமாக இருந்தது. ஓகே, இப்போ இந்த 6th சர்வேல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருக்குது. ஆனாலும் இன்னும் குறைஞ்சிருக்குன்னா ரத்த சோகை அளவு ரத்த சோகை நோய் உள்ளவங்களோட அளவு குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னுமே குறையணும். திஸ் இஸ் நாட் a drastic change. So இன்னுமே குறையணும். We are going to go for the National Health Survey number 7. We are going to do NFHS 7 now. So in the 7ல திரும்ப we will find out what is the percentage of anemia that is reduced. ஓகே டாக்டர், இப்போ உணவுல வந்து எந்தெந்த மாதிரியான உணவுலாம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் வந்து சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, டீ காஃபி தவிர்க்கணுமா ரத்த சோகை இருக்கவங்க, இதனால ரத்த சோகை ஏற்படுதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்குமே அந்த டவுட் இருக்கு. இல்லை, இது நல்ல கேள்வி கேட்டீங்க. இது எல்லாருக்குமே டவுட் இருக்கு. நான் வந்துட்டு ஹோட்டலுக்கு போவேன். ஐ கோ டு ஹோட்டல்ஸ் ஆர் ரெஸ்டாரண்ட்ஸ். ஈவன் 2 days முன்னாடி கூட நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அங்கே வந்துட்டு ஒரு ஃபேமிலி உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த தலைவர் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு he ordered for a coffee. I was wondering why they want a coffee after dinner. ஆக்சுவலி ஏன் வந்துட்டு காஃபியோ டீயோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்ச உடனே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, இட் இன்டர்ஃபியர்ஸ் வித் அப்சார்ப்ஷன் ஆஃப் அயர்ன். இப்போ நீங்கள் குடலில் வந்துட்டு அப்சார்ப்ஷன் கம்மியாக, இரும்பு சத்து அப்சார்ப்ஷன் வந்துட்டு கம்மியாக இருக்கும்னு சொன்னேன்னா இல்லை முன்னாடி சொன்னேன். ஸோ இது வந்துட்டு முக்கியமான காரணம். நீங்கள் சாப்பிட்டு முடிச்ச உடனே இஃப் யூ டேக் டீ ஆர் காஃபி, இப்போ நீங்கள் நல்லா ஒரு அயன் ரிச் ஃபுட் சாப்பிட்றீங்க, நல்லா கீரை போட்டு நல்லா வீட்டில் கடைஞ்சி சாப்பிட்றீங்க, உங்களுக்கு அந்த அயன் வந்துட்டு ஃபுல்லாக கிரகிச்சிக்க போகுது உடம்பு. அந்த நேரத்தில் நீங்கள் போய் ஒரு காஃபியை குடிச்சு அந்த அயன் வந்துட்டு உங்கள் ரத்தம் உரியாத அளவுக்கு அங்கே போய் தடுக்குது. அப்போ நீங்களே தடுக்குறீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்துட்டு செய்யக்கூடாது. ஆமாம், கண்டிப்பாக வந்துட்டு நோ டீ ஆர் காஃபி ஆஃப்டர் ஹேவிங் ஃபுட். ஓகே, பட் வந்து எடுத்துக்கலாம். ரத்த சோகை இருக்கவங்க தேவையான அளவு காஃபி டீ எடுத்துக்கலாம். ஆனா the time that you take is more important. Like supposing if you get up in the morning, have small cup of coffee, fine. ஓகே டாக்டர். அண்ட் வந்து இன்னொரு டவுட்டும் எனக்கு இருக்கு. ஆக்சுவலாக நிறைய காரணிகள் சொன்னீங்க இல்லையா ரத்த சோகைக்கு. முடி உதிர்தல் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுக்கும் ரத்த சோகைக்கும் வந்து சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நான் சொன்னேன்ல உங்களுக்கு, இந்த வைட்டமின் ரைபோஃப்ளேவின், வைட்டமின் B12 இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு ஆல் தீஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் யுவர் ஹேர் க்ரோத் ஆல்சோ. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு இப்போ நேச்சுரலாக இதெல்லாம் குறையக்குள்ள உங்களுக்கு முடி உதிர்தலுமே ரத்த சோகையிலேயே நிறைய முடி உதிர்றது இருக்கும். அதனால வந்துட்டு கண்டிப்பா ஏர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணனா கண்டிப்பா இந்த ரத்த சோகை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ ரத்த சோகை ஒருத்தவங்களுக்கு வந்துடுது. இப்போ நம்ம அதை கண்டிப்பா வந்து அந்த பரிசோதனை மேற்கொண்டதுக்கு அப்புறமா டேப்லெட்ஸ் தான் எடுத்துக்கணுமா இல்ல உணவு மூலமாவே கட்டுப்படுத்திக்கலாமா? உணவு மூலியமா கட்டுப்படுத்துற கட்டத்தை வந்து நீங்க தாண்டிட்டீங்க. தாண்டிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பேர் ரத்த சோகைனே வருது. ஆமா, நீங்க வந்துட்டு அந்த கட்டத்தை தாண்டிடுறீங்க. இப்போ வந்துட்டு ஒரு HB, இப்போ ஒரு மைல்டு அனீமியா, வி கிளாசிஃபை அனீமியா இன்டு மைல்டு, மாடரேட் அண்ட் சிவியர். ஸோ மைல்டு அனீமியா, மாடரேட் அனீமியா, சிவியர் அனீமியான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மைல்டு அனீமியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 10 to 12 grams ஆஃப் ஹீமோக்ளோபின் in a female இருக்கணும். 10 to 12 grams மைல்டு அனீமியா. மாடரேட் அனீமியான்னா 8 to 10 grams இருக்கணும். சிவியர் அனீமியா less than 8 grams in a case of female. இது ஆண்களுக்கு தனியாக மாறும், பெண்களுக்கு தனியாக மாறும். ஆண்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்துட்டு 13 14 18 இருக்கணும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 16 கிராம்ஸில் இருக்கணும். இது இப்போ பெண்களுக்கு வந்துட்டு இந்த 3 கிரேடிங் ஆஃப் அனீமியா சொன்னேன் இல்லையா. இப்போ இவங்க வந்துட்டு ஒரு மைல்டு அனீமியா இருக்குது, அப்போ நீங்கள் வந்துட்டு சாப்பாட்டில் கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். ஆனால் வந்துட்டு மைல்டாக இருக்கவங்களுக்கு, ஆனால் வந்துட்டு இது சாப்பாட்டில் கரெக்ட் பண்ண முடியலன்னா அடுத்த கட்டம் வந்து நம்ம மாத்திரைக்கு தான் போகணும். ஆனால் இந்த கேஸ் ஆஃப் சிவியர் அனீமியா வி கோ ஃபார் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ரொம்ப சிவியர் அனீமியா இப்போ less than 5 எல்லாம் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரத்த அணுக்கள் தான் வந்துட்டு போடுவோம். ஓகே, ஸோ ஹோல் பிளட்டாக கொடுப்போம், ரத்த அணுக்கள் மாத்திரம் போடுவோம். ஸோ இட் வேரிஸ்.
Okay, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஏத்த மாதிரி. the doctors will decide accordingly. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருந்தனா நம்ம ஃபுட் மூலமாவே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா நிச்சயமா டேப்லெட் அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து நம்ம நேர்களே இளம் வயதினருக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைகளுக்கான விளக்கம் டாக்டர் ரொம்ப சூப்பர்பா நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இளம் வயதினருக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைகள் குறித்து தான் வந்து டாக்டர் ஆர் செல்வி அவர்கள் விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க. யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? வாழைப்பட்டாமலை கலா பேசுறேன் மேம். சொல்லுங்க கலா, என்ன டவுட் உங்களுக்கு? மேம் கிட்ட கேளுங்க. வணக்கம் மேடம். பாப்பாக்கு பெரிய பாப்பாக்கு வந்து 15 வயசு, சின்ன பாப்பாக்கு 13 வயசு. 2 பேருக்கு லெவல் 11, 12 இது மாதிரி தான் இருக்கு. ஆனா கை கால் வலிக்குதுன்றாங்க. பீரியட்ஸ்ல ஒழுங்கா வர மாட்டேங்குது. 3 நாள் வருது, அதுவும் கம்மியா வருது. லைட்டா தான் படுறாங்க. அப்புறம் ரொம்ப வலிக்குதுன்றாங்க. இதுலயே வந்து சாப்பாடு பெரிய பாப்பா கொஞ்சம் நல்லா நார்மலா சாப்பிடுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஹைட் வந்து கம்மியா தான் இருக்காங்க. சின்ன பாப்பா கம்மியா தான் சாப்பிட, ஓரளவுக்கு ஹைட் கரெக்டா இருக்கா. இதனால என்ன ரீசன் சொல்லுங்க மேம். நான் ரேடியோல மேடம் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஹைட் சொன்னீங்க, ஹைட் ஃபார் ஏஜ். இந்த வயசுக்கு இவ்வளோ ஹைட் இருக்கணும், இந்த வயதுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அது வந்துட்டு உங்கள் பிள்ளைங்க வந்துட்டு இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த அவங்க ஏஜுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக தே நீட் அ வெயிட் அண்ட் அவங்க ஏஜுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக தே நீட் அ ஹைட். ஓகே, இது இருந்தால் தான் அவங்க க்ரோத் வந்துட்டு நார்மல்னு சொல்லிட்டு we take. ஸோ இதில் ஏதாவது நியூட்ரிஷனல் குறைபாடு இருந்தால் கூட இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஸ்டண்டட் க்ரோத். குழந்தைங்க வந்துட்டு வளர மாட்டாங்க. வி கால் இட் அ ஸ்டண்டிங். இதை நாங்கள் எந்த ஏஜ் குரூப்பில், முக்கியமாக நாங்கள் குழந்தைங்க ஏஜ் குரூப்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 0 to 5 சொன்னேன் இல்லையா, குழந்தைங்கலாம் பால்வாடிக்கு போகும். அந்த பால்வாடியிலேயே டாக்டர்ஸ் போவாங்க. டாக்டர்ஸ் போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு மிட் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸு, தலை சர்க்கம்ஃபரன்ஸு இதெல்லாம் அளந்துட்டு அதை வச்சு குழந்தைங்க வந்துட்டு அந்த ஏஜுக்கு உண்டான வளர்ச்சி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அது ஒரு ரீசன். எனி குழந்தைங்க வந்துட்டு ஸ்டண்டிங் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஸோ அப்படி தான் வி டயக்னோஸ். தென் கம்மிங் டு த செகண்ட் பார்ட், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, குழந்தைங்க வந்துட்டு இப்போ இந்த வயசுக்கு வந்தாங்க, எந்த வயசுக்கு வந்தாங்கன்னு தெரியல, அவங்க 2 பொண்ணுங்களும். ஸோ வயசுக்கு வந்த உடனே இந்த கோளாறு ரத்த சோகை வந்துச்சா, அல்லது வயசுக்கு வந்த உடனே சில பெண்களுக்கு வந்துட்டு உதிரப்போக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு சமைஞ்ச 1 வருஷம் வந்துட்டு டாக்டர்ஸ் கணக்கு வச்சுருப்போம். ஸோ அந்த 1 year இஸ் அ டைம் வென் த menstrual cycles get corrected. இப்போ menstrual cycleங்கிறது ஒரு மாதத்தில் வந்துட்டு கரெக்டாக அந்த 28 to 30 daysல ஒரு சைக்கிளும் வரணும். ஸோ இதில் வரல, இதில் ஏதாவது இப்போ ரத்த சோகை இருக்குது அப்படின்னா அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி அந்த menstrual cycle வராது. ஒரு 4-5 மாதம் கழிச்சு வரும். அப்புறம் திடீர்னு வந்துச்சுன்னா அது பண்ணி கண்டினியூஸாக மாத கணக்கில் போயிட்டே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு 10 வயசுல வந்தாங்க மேம். 2 பேருமே ஏஜ் அட்டன் பண்ணாங்க. அதுல இப்போ 2 வருஷமா கரெக்டா அவங்க நார்மலா இருந்தாங்க. இந்த 1 வருஷமா தான் மேம் அது மாதிரி கம்மியா வருது மேம். அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணணும். அதை டெஸ்ட் பண்ணி ரத்த சோகையினால அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதான்னு சொல்லணும். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்துட்டு நிறைய முக்கியமான காரணம் வந்துட்டு தைராய்டு. ஸோ தைராய்டு ப்ரொஃபைல் பார்க்கணும். தைராய்டு ப்ரொஃபைல் பார்த்துட்டு இஃப் தேர் ஹைப்போதைராய்டு இஸ் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் ரீசன் வேர் வி ஹேவ் திஸ் சார்ட் ஆஃப் டிஸார்டர்ஸ். ஓகே, சரியா தீட்டு மாதவிடாய் வர்றது கிடையாது. அந்த ஏஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு உடல் பருமன் போட்டுகிட்டே இருப்பாங்க, அதாவது பருமன் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ எதனாலன்னு நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஹைப்போதைராய்டிசம் இருக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது சில பெண்களுக்கு வந்துட்டு செனப்பையில் அந்த செனப்பையில் வந்துட்டு கட்டிகள் இருக்கும். வி கால் இட் அஸ் PCOD, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதான்னு சொல்லிட்டு அதெல்லாமே ரூல் அவுட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போனால் தான் அவங்க கரெக்டாக அவங்களை கைட் பண்ணி வைத்தியம் பண்ணுவாங்க. சரிங்க மேம், ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். மேம், இப்போ இவங்க கேட்டிருந்தாங்க, அவங்க 2 குழந்தைங்களும் ஒரு வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்களுக்கு இந்த மாதிரியான பீரியட்ஸ் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலாகவே ஸ்கூல் போகிற குழந்தைங்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான ரத்த சோகை பிரச்சனை அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை எப்படிலாம் பாதிக்குது மேம்? மேடம், பசங்களை நீங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த அனிமிக் பேஷண்ட்ஸ் வந்துட்டு கிளாஸில் வந்துட்டு தனியாக உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காங்க, எந்நேரமும் தூங்கிட்டே இருக்காங்க. டீச்சர் பாட்டு நாங்கள் பாடம் நடத்துனாங்கன்னா இந்த பிள்ளைங்களால கவனிக்க முடியாது. ஏன்னா தே லேக் கான்சன்ட்ரேஷன் அந்த பசங்களுக்கு. பிகாஸ் தே ஃபீல் டயர்ட், நோ, லைக் தே டோன்ட் ஹேவ் த பவர் டு கான்சென்ட்ரேட், தே டோன்ட் ஹேவ் த பவர் டு ரீப்ரொடியூஸ் தெம்செல்ஸ் இன் த ஸ்கூல்ஸ். இப்போ ஒரு டீச்சர் வந்துட்டு அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டெவலப்மெண்டல் டிலே இருக்கும். இந்த வயசில் இது பண்ணணும், அந்த வயசில் அதுங்க பண்ணாதுங்க. அதே மாதிரி பிஹேவியரல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். பிஹேவியரல் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா லெத்தார்ஜியாக இருக்கிறது, நான் அப்புறம் பண்ணுறேன், நான் இப்போ செய்ய மாட்டேன் அப்படின்னு
இதுவுமே வந்து இந்த ரத்த சோகை lethargy is one of the also the feature of this anemia. So இதுதான் behavioral disturbances இருக்கும். அதுக்கு பிறகு மோட்டார் ஆக்டிவிட்டி, அவங்களால எந்திரிச்சே ஓட முடியாது மேடம். இப்போ ஒரு இடத்துல அவங்க இப்போ இங்கேருந்து கொஞ்சம் போய் நல்லா போய் கிரவுண்டில் போய் விளையாடு. எங்கள் காலத்துலாம் வந்துட்டு கிரவுண்டில் போய் நல்லா விளையாடுவோம் ஸ்கூல்ஸில். ஸோ கேம்ஸுக்குன்னே வி ஹேட் ஒன் பீரியட். கண்டிப்பாக 4 மணிக்கு 4 to 4:45 வரைக்கும் கண்டிப்பாக நாங்களாம் ஃபீல்டில் போய் விளையாடணும். விளையாடிட்டு வந்த பிறகு வி வில் ஹேவ் டெஸ்ட் டெய்லி. ஈவினிங்கில் 4:30 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் டெஸ்ட் பிடிச்சி போட்டுருவாங்க. ஸோ யாராவது உட்காந்து அந்த டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு இருந்தாலே வி வில் ஹாவ் ஒன் டீச்சர் வாக்கிங் அரவுண்ட் ஃப்ரம் கிளாஸ் ரூம் டு கிளாஸ் ரூம் சீக்கிங் த சில்ட்ரன், புல்லிங் தம் அவுட். உள்ளே போயிட்டு கிளாஸில் போயிட்டு எந்த பசங்க புஸ்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்காங்களோ பிடிங்கி வச்சுட்டு கிரவுண்டில் போய் விளையாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பசங்களுக்கு இந்த ரத்த சோகை உள்ள பிள்ளைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டார் ஆக்டிவிட்டி இருக்காது. உட்காந்து எடுத்து விட்டு எழுந்திரிக்காதுங்க. அதுங்க எங்கேருந்து போய் விளையாடுறது? ஸோ தேர் மோட்டார் ஆக்டிவிட்டி வில் கோ. அதே மாதிரி சோஷியல் இன்டராக்ஷன், யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. அவங்க ஒதுங்கி இருக்கக்குள்ளே யார்கிட்ட நீங்கள் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது சோஷியல் இன்டராக்ஷன் கோஸ். இந்த பசங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க. இந்த வேலை இன்னைக்கு இதை முடிச்சுக்காமின்னு சொன்னாங்கன்னா டீச்சருங்க செய்யவே மாட்டாங்க. இது வந்துட்டு இது அடல்ட் லைஃப்பில் அவங்களோட இதே இந்த ரத்த சோகை கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா அவங்க இப்போ வந்துட்டு திஸ் வேர்ல்ட் ஹஸ் பிகம் வெரி காம்படிட்டிவ். ஸோ நீங்கள் ஒரு 100 பேர் பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 100 பேரில் நீங்களும் ஒருத்தவங்களும் ஓடணும். அப்போதான் நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு போட்டி போட்டு போய் ஜெயிக்க முடியும். அப்போ அவங்களுக்கு அந்த லைஃப்பில் அடல்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. அடல்ட் லைஃப்பில் தான் இஸ் த ஏஜ் வேர் தே கோ அண்ட் சீக் ஒன் ஜாப் அண்ட் சிட். ஸோ அதை அவங்களால பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்கு இது எல்லாமே நீங்கள் அக்கௌண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஓவரால் லைஃப் குவாலிட்டியே போயிடுது. ஸோ அல்டிமேட்லி திஸ் வில் கோ அண்ட் ஸ்டாண்ட் தேர் ஒன்லி. அதனால தான் வந்துட்டு ரத்த சோகைக்கு நாங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். புரியுது டாக்டர். அப்புறம் வந்து இந்தியா லெவலில் சொல்லியிருந்தீங்க இத்தனை பர்சன்டேஜ் இருக்கு. இப்போ உலக அளவில் எந்த அளவுக்கு இந்த ரத்த சோகை பாதிப்பு மக்கள் கிட்ட இருக்கு மேடம்? குளோபலான வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 0 to 5 இயர்ஸில் 40% இருக்குது. இந்த 40%னா 269 மில்லியன் குழந்தைங்க வந்துட்டு இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா 37% ஆர் அஃபெக்டட் குளோபலி. இது எத்தனை மில்லியன் பார்த்தீங்கன்னா 32 மில்லியன்ஸ். 32 மில்லியன் பீப்புள் ஆர் அஃபெக்டட் பை திஸ் அனீமியா. அதே மாதிரி 15 to 49 இயர்ஸ் அந்த ப்ரெக்னென்ட் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னு சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் ஃபீமேல்ஸ் ஆர் அஃபெக்டட். இதில் வந்துட்டு 500 million people ஆர் அஃபெக்டட் globally எவ்ரி இயர். அதனால தான் வந்துட்டு WHO இஸ் மெயின்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் அனீமியா. இப்போ இந்த நேஷ்னல் டிவார்மிங் டே ப்ரோக்ராமு, அதே மாதிரி ஸ்கூல்ஸில் வந்துட்டு வீக்லி அயர்ன் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் விப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ திஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 2012. அப்போவே வந்துட்டு திஸ் வாஸ் ஸ்டார்டட் அண்ட் இட் இஸ் கோயிங் ஆன் இன் ஆல் த ஸ்கூல்ஸ். 2012 ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம், 2018 ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரத்த சோகை உள்ள பிள்ளைங்களை கண்டுபிடிச்சி அந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாத்திரை கொடுக்குறோம். வீக்லி அயர்ன் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரத்த சோகை வந்துட்டு ஒன்று இரும்பு சத்து குறைபாடுனாலையும் வரலாம், அல்லது வைட்டமின் B12 இந்த டெஃபிஷியன்சினாலையும். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணியே ஒரு மாத்திரை கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு, வாரம் கொடுக்குறோம். இது வந்து டீச்சருடைய மேல் பார்வையில் தான் இந்த பிள்ளைங்க அந்த மாத்திரை போடணும். இப்போ நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க. ஆனால் அது போய் அந்த பிள்ளைங்களுக்கு ரீச் ஆகுதான்னு தெரியல. ஏன்னா பாதி நேரம் அந்த பசங்க எடுக்காதுங்க. கேட்டாக்கா ஆமாம், அதனுடைய விபரீதம் தெரியாது. நாங்களும் போய் ஸ்கூலில் அவ்வளோ அவேர்னஸ் கொடுக்குறோம். வி ஹேவ் இப்போ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் லிங்க்ட் எவ்ரி திங். ஸ்கூல்ஸில் வந்து அடாலசன்ட் ஹெல்த் ப்ரோக்ராம்லேயே ஒன்று கொண்டுட்டாங்க. ஸோ அந்த அடாலசன்ட் ஹெல்த் ப்ரோக்ராமில் என்னென்ன அவங்களுக்கு அப்யூஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் அனீமியா. அதுக்கு பிறகு பசங்க வந்துட்டு எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வி யூஸ் கேட்ஜெட்ஸ் ஆல் த டைம். ஸோ கேட்ஜெட்ஸை நீங்கள் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன். ஸோ செல்ஃபோனால் பசங்க எவ்வளோ ஸ்பாயில் ஆகுறாங்க, இதனால் எவ்வளோ மென்டல் இல்னஸ் வருது. ஹவு டு ஓவர் கம் தட் இல்னஸ், வாட் ஆர் ஆல் த. இப்போ அதே மாதிரி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் வந்து இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இஸ் தேர். சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னா இப்போது ட்ரக்ஸ் எடுக்கிறது, அந்த சிகரெட் யூஸ் பண்ணுறது, இந்த பான் பராக், அதே மாதிரி என்னமோ கூல் லிப்பன்லாம் வந்திருக்கு. ஸோ ஆல் தீஸ் ஆர் ட்ரக்ஸ் விச் ஆர் பீங் யூஸ் பை த சில்ட்ரன். ஸோ இந்த சில்ட்ரன் வந்துட்டு நீங்கள் இப்போ எங்களை கேட்டிங்கன்னா இந்த சென்சஸ்லாம் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். இதை பசங்க வந்துட்டு ஸ்கூல் ஏஜில் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6th standard சில்ட்ரன்ஸ் ஆர் டேக்கிங். அதனால் டொபாக்கோ வந்துட்டு டோட்டலாக பேன் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் அதுக்கும் ஒரு மெஷர் எடுத்திருக்காங்க. அரவுண்ட் 100 meters ஃப்ரம் த ஸ்கூல்லேருந்து
எந்த கடைங்களுமே இருக்கக்கூடாது. பிகாஸ் தீஸ் ஆர் பீங் சோல்டு ஷாப்ஸ் அட் நியர்பை த ஸ்கூல்ஸ். ஸோ இந்த 100 கிலோமீட்டர்ஸ் டயாவில் வந்துட்டு ஸ்கூலை சுற்றி எங்கேயுமே கடைங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அதுக்கும் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. இப்போ இந்த தவறான உணவு முறை, தவறான பழக்க வழக்கங்களை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே வராங்கன்னா இதனால ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்ன டாக்டர்? டேப்லெட்டும் எடுத்துக்கிறது இல்லை, உணவு முறையும் ப்ராப்பராக அந்த குழந்தைங்க ஃபாலோ பண்ண மாட்றாங்க, கவனிக்க ஆள் இல்லாதது ஒன்று, அந்த குழந்தைங்களே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணாமல் இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டொபேக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாமும் அவங்க வந்து எடுத்துக்கும் போது எந்த அதிகபட்சம் எந்த மாதிரியான விபரீதங்கள்லாம் இந்த ஒரு இரத்த சோகையால் ஏற்படும்? மேடம் இது இப்போ இந்த நீங்கள் ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப்பில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு வரும். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரத்த சோகையினால் இரும்பு சத்து வந்துட்டு கிரகிக்கவே முடியாது. அப்போது அவங்களுக்கு என்ன செய்யணும்னா அல்டிமேட்டாக இந்த ரத்த சோகை அதிகமாகி அல்டிமேட்லி இட் வில் கோ இன்டு மார்ட்டாலிட்டினா நம்ம உயிர் சேதம் வந்துட்டு நிறைய இருக்கும். உயிர் சேதம் வரைக்கும் போகும். ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப்லேயும் உயிர் சேதம் போகும். அதே மாதிரி ஈவன் ஃபார் த சில்ட்ரன் உயிர் சேதம் போகும். அதனால் இதை வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்தணும். இது கட்டுப்படுத்த கூட ஒரு வியாதியை தான் சொல்லிட்டேனே. இது உணவு பழக்க வழக்கங்களே 90% நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அயன் டெஃபிஷியன்சியில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த உணவு முறைகள்லேயே வந்துட்டு இதை கட்டுப்படுத்தலாம். அதையும் மீறி அவங்க கட்டுப்படுத்தலை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹார்ட் ஃபுல்லாக வந்துட்டு வீங்கிட்டு தே வில் கோன் ஃபார் அ ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் ஃபைனலி டெத். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நம்ம இன்னைக்கு காலேஜ் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ. சார் சொல்லுங்க சார், டாக்டர்கிட்ட பேசுங்க சார். பண்ருட்டி மணி பேசுறேன். டாக்டர்கிட்ட உங்களோட ரத்த சோகை தொடர்பான விளக்கங்களை கேட்கலாம். நாங்க வந்து ஒய்ஃபுக்கு மேடம் வயிற்றுல நீர் கட்டின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க ஏதோ ஒரு கட்டின்ற மாதிரி ஒரு நேயருக்கு சொல்லி சொன்னீங்க, அதனால நான் இதை கேட்கறேன். அவங்களுக்கு வந்து இந்த எம்ஆர்ஐ எடுத்தாங்க, இந்த அல்ட்ராசோனிக் இந்த ஸ்கேன் எடுத்தாங்க, அப்புறம் பிளட் AC 125 ரிப்போர்ட் அனுப்புனாங்க. அதுல வந்து AC 125 அந்த ரிப்போர்ட். ஆமா, அது அனுப்புனாங்க. பிலோ 35 7 இருக்கு அதுல. அதனால வந்து கட்டி வந்து அந்த கேன்சர் இது இல்லையான்றது எனக்கு ஒரு டவுட்டு சார். நீங்கள் அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த மருத்துவர் எழுதி கொடுத்தாங்களோ அவங்கள போய் பாருங்கள். அந்த செனப்பையில் கட்டி, அதாவது செனப்பையில் வந்துட்டு நிறைய விதமான கட்டி இருக்குது. செனப்பை இல்லைங்க மேடம், அது வயிற்றுக்குள்ள அப்படின்னாங்க. செனப்பை கிடையாது. அது எந்த இடத்துல இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க சொல்றதுனால வயிற்றுக்குள்ளதான் சொன்னாங்க. மெஷர்மெண்ட் வந்து 17x7x4 அப்படின்னு போட்டு வித்தின் பிராக்கெட்ல 400 cc போட்டிருக்காங்க. அதுதாங்க இப்ப நாங்க ரெண்டா பிரிச்சிடுவோம். நீங்க உடம்பு வயிறுன்னு சொன்னீங்கன்னா நாங்க அப்டமன் தனியா பிரிச்சிடுவோம், மேல் வயிறு தனியா பிரிச்சிடுவோம், கீழே அடி வயிறு பெல்விஸ் தனியா பிரிச்சிடுவோம். அப்டமன் தான் மேடம், அப்டமன் தான் வந்து அல்ட்ராசவுண்ட் எடுத்தாங்க. அப்டமினல் அல்ட்ராசவுண்ட்னா அது என்னன்னு எனக்கு தெரியல, அது ரிப்போர்ட் பார்த்தா தான் தெரியுங்க. இல்ல மேடம், அந்த 400 cc-ன்றது அது என்ன கியூபிக் சென்டிமீட்டரா என்னன்னு கேக்குறேங்க மேடம். அது லேப்ராஸ்கோபில எடுப்பாங்களா? இல்ல ரிப்போர்ட்ட பார்த்தா தான் தெரியுங்க, பார்க்காம அது அந்த கட்டி வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுவா இருந்தாலும் நீங்க அத மருத்துவரை போய் பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ. சரிங்க மேடம், தேங்க்யூ மேடம். டாக்டர், இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இளம் வயதினருக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைகள் குறித்து தான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு வரும் டாக்டர் செல்வி மேடம் கிட்ட. அண்ட் வந்து அவங்களும் வந்து நிறைய நம்ம கேட்குற கொஸ்டின் அண்ட் காலேஜ் கேட்குற கொஸ்டினுக்குலாம் வந்து ஆன்சர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோட நிறைவாக ஒரு 2-3 கொஸ்டின் இருக்குது, அதை நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டாக்டர், நான் ஃபஸ்ட்டே கேட்டது தான், அதாவது நாங்களே வீட்டில் வந்து இந்த டார்ச் லைட் வந்து வச்சு டெஸ்ட் பண்ணிப்போம், கண்ணை பார்ப்போம், நாக்கை பார்ப்போம். ஸோ இது மூலமாக வந்து ஹீமோக்ளோபின் இருக்கா, எங்களுக்கு ரத்தம் இருக்கான்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு செல்ஃப் டெஸ்ட் எடுத்துப்போன்னு சொல்லிட்டு நம்ம வேற ஒரு டாபிக் உள்ள போயிட்டோம். ஸோ இது உண்மைதானா டாக்டர்? டாக்டர்ஸ் கூட சில பேர் வந்து கண்ணு பார்க்குறாங்க நாங்கள் போனதுக்கு அப்புறமா. ஸோ இதன் மூலமாக ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு தான் எங்களுக்கு பரிசோதனை எழுதி தராங்களா அவங்க, இல்லை இதில் கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர்ஸால?
கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இப்போ நீங்கள் சிம்டம்ஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு மூச்சுத்திணறல, எனக்கு மூச்சுத்திணறல் வருது, கொஞ்சம் தூரம் நடக்க முடியல, எனக்கு அப்படியே எப்போ பார்த்தாலும் சோர்ந்து படுக்கணும்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் உங்களோட அறிகுறிகள். இதை வந்துட்டு நாங்கள் சிம்டம்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு நோயாளி வந்துட்டு இந்த இந்த அறிகுறிகளோட வருவாங்க, அதை வந்துட்டு நாங்கள் சிம்டம்ஸ் சொல்லி சொல்லுவோம். சைன்ஸ்னா இஸ் வாட் த டாக்டர்ஸ் எலிசிட். ஸோ டாக்டர் கண்டுபிடிக்கிறது தான் சைன். இப்போ இதில் வந்துட்டு முக்கியமானது சைன். ஃபஸ்ட்டு எப்படின்னா டாக்டர் எங்கே பார்ப்பாங்கன்னா மியூக்கஸ் மெம்பரைன்லாம் பேலாக இருக்கா இல்லை நல்லா பிங்காக இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இந்த மியூக்கஸ் மெம்பரைன் எங்கே பார்ப்பாங்கன்னா மவுத்தில் பார்ப்பாங்க, அப்புறம் ஐஸில் பார்ப்பாங்க, அப்புறம் நெயில் பெட்ஸில் பார்ப்பாங்க. இதிலெல்லாம் இந்த மியூக்கஸ் மெம்பரைன்லாம் நல்லா பேலாக இருக்குதான்னு சொல்லி பார்ப்பாங்க. பேலாக இருக்கிறதுனா அவங்களுக்கு அந்த ரத்த சோகை இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி அவங்க ஃபேஸை பார்த்த உடனே வெளிராக இருப்பாங்க. அந்த வெளிராக நல்லா அந்த செவருக்கு நல்லா வெள்ளடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு ரத்த சோகை. When the patients walk into the room only, the doctors will able to identify, ஓகே இந்த பேஷண்ட் வரக்குள்ளே அனீமிக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்குலாம் பேஷண்ட்டுங்க வந்துட்டு அனீமிக்காக இருப்பாங்க. ஸோ அந்த பேல் ஸ்கின்னு, ஃபிங்கர் நெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளிரி போயிருக்கிறது, மூச்சு வந்துட்டு வாங்கிக்கிட்டே வருவாங்க, இருதய துடிப்பு பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அப்புறம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர் திடீர்னு எனக்கு ரொம்ப மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. அப்புறம் எங்கேயாவது கொஞ்சம் லேசாக அடிபட்டுச்சு, அந்த ப்ரூசிங் மாதிரி வரும், அதாவது லேசாக நம்ம காயம் அடிபட்டு அந்த ஸ்கின்னில் வந்துட்டு ப்ளீடிங் மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரத்த சோகையினோட அறிகுறிகள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டாக்டருங்க பார்த்து அவங்களுக்கு ரத்த சோகை இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரிலிமினரியாக சொல்லுவோம். அதுக்கு பிறகு ரீகன்ஃபர்மேஷனுக்கு தான் வந்துட்டு வி கோன் ஃபார் ஆல் த பிளட் இன்வெஸ்டிகேஷன் சொன்னாங்க. ஓகே டாக்டர், இன்னைக்கு எல்லாமே அதாவது இளம் வயதினருக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகை அப்படின்னா என்னென்னு ஆரம்பிச்சேன். அது வந்து குணப்படுத்தக்கூடிய நோய் தான், அண்ட் வந்து விட்டுட்டா தான் ரொம்ப சீரியஸ் ஆகுன்ற வரைக்கும் எல்லாமே தெளிவாக வந்து விளக்கம் சொன்னீங்க. ஃபைனலாக நேயர்களுக்கு என்ன டாக்டர் சொல்ல விரும்புறீங்க இந்த ரத்த சோகை குறித்து? ரத்த சோகை குறித்து நான் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த ரத்த சோகைங்கிறது ஒரு ப்ரிவென்டபிள் வியாதி. இதை நம்மளே தடுத்துக்கலாம். ஸோ இது தடுக்கிறது வந்துட்டு யார் கையில் இருக்குன்னா அந்த ஒரு இண்டிவிஜுவல் கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் பர்சனல் ஹைஜீன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே போனாலும் கையை நல்ல ஹேண்ட் வாஷிங் சொல்லி சொல்கிறோம். ஹேண்ட் வாஷிங் கேரிஸ் தட் மச் இம்பார்ட்டன்ஸ். ஃபஸ்ட்டு கிருமி வந்துட்டு கிருமி எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போகுது, ஃபஸ்ட்டு நம்ம கை மூலியமாக தான் உள்ளே போகுது. ஸோ நீங்கள் ஒன்று சாப்பிட்றீங்க, உங்கள் கையில் எவ்வளோ புழு இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. ஸோ ஒன் ஆஃப் த காமனஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் ஐ செட் parasitic infestation. நமக்கு குடலில் இருக்கிற புழுக்கள், இந்த புழுக்கள்லாம் வந்துட்டு நம்ம கையை ஒழுங்காக கழுவுறது கிடையாது. பழம் வாங்கிட்டு வரோம், ஒரு ஆப்பிள் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன், அம்மா இந்த பழம் நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கத்தி வச்சுருக்கோம், அப்படியே வெட்டி அப்படியே கொடுக்கும், அப்படியே சாப்பிடுவாங்க. அந்த பழம் எங்கே விழுது, அந்த பழம் வந்துட்டு பழுத்த உடனே அவங்க எடுக்கக்குள்ளே அது தரையில் தான் விழுது. ஸோ தரையில் உரம் என்ன இருக்குது, உரம் வந்துட்டு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷனு. ஏன்னா வந்துட்டு இயற்கை உரம் போடுறாங்க அல்லது ஆர்கானிக் உரம் போடுறாங்க. இதெல்லாம் இந்த வெஜிடபிள்ஸு நம்ம டெய்லி அன்றாட யூஸ் பண்ணுற ஒரு பயோமெடிக்கல் இதில் இது காய்கறி கழிவுல இருந்து தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், ஆர்கானிக் உரம்லாம் பண்ணுறோம். ஸோ ஆல் திஸ் வில் கேரி இன்ஃபெக்ஷன். இதில் எல்லாத்தையும் அந்த பழம் உழுது, அந்த பழத்தை நம்ம எப்படி பண்ணுறோம், கட் பண்ணி அப்படியே அங்கேயே வாங்கி சாப்பிட்றோம். நான் நிறைய கடைக்கெல்லாம் போக்கெல்லாம் பார்த்துருக்கேன், இப்படி ஒரு திராட்சை எடுப்பாங்க, எடுத்து வாயில் போடுவாங்க. ஸோ தட் இஸ் வேர் த இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட்ஸ். ஒன் ஃப்ரூட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ டு ப்ரொடியூஸ் ஹெல்மென்ஸ். வயிற்றில் புழு, குடல் புழு உண்டு பண்ணுறதுக்கு. ஓகே டாக்டர், நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் வந்து விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக எனக்கும் சரி நேயர்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும். நேயர்களே, இன்றைக்கி நம்ம இளம் வயதினருக்கு ஏற்படக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைகள் குறித்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் கொசப்பாளையம் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தின் அரசு மருத்துவ பொறுப்பு அதிகாரி டாக்டர் செல்வி அவர்கள் தான் நமக்கு இவ்வளவு நேரம் வந்து இவ்வளோ அழகான விளக்கங்களை கொடுத்தாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர்.